ஸோ எப்போவுமே இந்த லேப் டெஸ்டிங் ரிப்போர்ட் தெரியுதுண்ணா, இதுதான் அப்பெண்டிக்ஸ் ஏ மெத்தடில் டெஸ்ட் பண்ண ரப்பர். நேச்சுரல் ரப்பர் கண்டென்ட் வந்து 92.6, மேக்ஸிமம் 93% தான் ரப்பரே போட முடியும். அதுக்கு மேலே ரப்பர் எதுவும் போட முடியாது. இதோட டென்சிட்டி வந்து 89.38. நான் 90 டென்சிட்டின்னு சொன்னால 89.38. ஓகே. இந்த லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் லேடெக்ஸ் கண்ணை முழுட்டி எங்கே வேணால் வாங்கிக்கலாம். நான் A1 கிரேடு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வாயில் மட்டும் நான் A1 கிரேடுனா A1 கிரேட் ஆகிடாது. கரெக்டு தானே? இப்போ தாய்லாண்டில் நான் சொன்னேன் எத்தனை குவாலிட்டி வரும், கிட்டத்தட்ட 7 குவாலிட்டி வரும். யூஸ்வலாக தாய்லாண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிப்போர்ட் தான் கொடுப்பாங்க. இதோட டேட் பார்த்தீங்களா, March 14, 2023. இப்போ நான் எடுத்திருக்கிற லாட்டுக்கு 2023 பண்ண லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 2026க்கு 2023 கொடுத்துருக்க இந்த லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் தான் தாய்லாண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஓகே. ஸோ இதில் இன்னொரு இது என்னன்னு தெரியுமா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு இதே சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க, லாஸ்ட் குவாலிட்டிக்கு இதே சர்டிஃபிகேட்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணி நம்ப முடியும்? பர்சன்டேஜ்லாம் மாறாதா? அதுதான் மாறும். ஆனால் உங்களுக்கு எல்லாம் இப்போ என் பொருள் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்ல. அதே கான்செப்ட்ல தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கும் அதே சர்டிஃபிகேஷன் தான் கொடுப்பாங்க, லாஸ்ட் குவாலிட்டிக்கும் அதே சர்டிஃபிகேஷன் தான் கொடுப்பாங்க. இப்போ மக்கள் என்ன சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க, இது கொடுத்துட்டா சும்மா ஆயிடுவாங்களே, அங்கே பிஸ்னஸ் நடக்குது இல்லை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச சர்டிஃபிகேட் வந்து தாய்லாண்டில் தான் பண்ணது கிடையாது. நம்ம இந்தியாவில் தான் தாய்லாண்டுக்கு லேப் டெஸ்டிங் பண்ணியிருக்கணும். இது தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட். நான் இப்போ தாய்லாண்டுக்காரனுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த மேட்டர்ஸ்குள்ளே ஒரு எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண, ஒரு 250 ஷீட் ஒரு லாட்டுக்கு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 10 ஷீட்டோ 15 ஷீட்டோ 20 ஷீட்டோ 30 ஷீட்டோ இதில் வந்து பிலோ 14 kgs or 15 kgs வெயிட் இருக்கிறதுல செக்ரிகேஷன் பண்ணி எந்த ஷீட்டு 14 kgs பிலோ இருக்கோ அது எல்லாத்தையும் லேப் டெஸ்ட் அனுப்பிச்சு விட்ருவோம். பெங்களூர் ஆர் மகாராஷ்டிரா 2 இடத்துல மட்டும்தான் லேப் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட்டில் தான் உங்களுக்கு ரப்பர் எவ்வளோ இருக்குது, வேக்யூம் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, மற்ற பிஓ கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் இதில் தான் தெரியும். இந்த தாய்லாண்ட்லேருந்து வர்ற சர்டிஃபிகேட் ஒன்று கூட வேலிடேட் கிடையாது. தாய்லாண்டில் 7 குவாலிட்டி வரும், அதில் A1 கிரேடு தான் எடுக்கணும். அதுக்கான இந்தியாவில் பண்ண லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். கரெக்டு தானே? இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா, 15,000 என்னால் குறைக்க முடியும். இந்த துணி இருக்குல்ல, இந்த துணியில் கூட என்னால் 1000 1500 கூட குறைக்க முடியும். பேம்பு மெட்டீரியல். இப்போ நிறைய பேர் சொல்கிற மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா, பேம்போ ஃபேப்ரிக், மூங்கில மரத்தில் இப்போ செஞ்ச ஃபேப்ரிக். இது எந்த மூங்கில மரத்தில் செஞ்சது நீங்கள்? நான் தெரியாமல் கேட்குறேன். எசென்ஷியல் ஃபேப்ரிக், இது பேர் எசென்ஷியல் ஃபேப்ரிக். இது எந்த மூங்கில மரத்தில் தயாரிக்க முடியாது. அப்படி மூங்கில மரத்தில் தயாரித்த ஃபேப்ரிக் நீங்கள் மெத்த மேலே போனோன்னா அந்த ஃபேப்ரிக்கே 30,000 வரும். ஃபேப்ரிக்கே 30,000 வரும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் ஃபேப்ரிக் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? இதெல்லாம் பிஸ்னஸ்க்கு நல்லா இருக்குண்ணா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடுஸ் ஃபர்ஸ்ட், கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட், ஹைலி பிரீத்தபிள். எந்த மெத்தல காற்று உள்ள போய் வெளியே வரும், ஹைலி பிரீத்தபிள். இப்போ இந்த ஃபேப்ரிக்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னன்னா நானே கோயம்புத்தூரில் சொல்கிறாங்க கேள்விப்பட்டேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் நான் தான் யூஸ் பண்ணுறேன், வேறு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. டென்சில் ஃபேப்ரிக்கு 750 GSM ஃபேப்ரிக்கு, இது 350 GSMண்ணா. 350 GSM கரெக்டு தானே? 350 GSMக்கு மேலே நீங்கள் துணி போட்ட 350 ஓகே, இது ஒரு 700. இந்த 700 GSM நீங்கள் துணி போட்டிங்களன்னா துணி எந்த அளவுக்கு திக்னஸ் கூடுமோ அந்த அளவுக்கு லேட்டெக்ஸோட ஃபீல் உங்கள் உடம்புக்கு கிடைக்காம, அதனோட பெனிஃபிட் கிடைக்காது. ரெண்டாவது 750 GSM கூட போட சாமி நல்லா இருப்பேன் நீ, பரவாயில்ல நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த எப்படி நீ ஸ்டிச் பண்ணுவேன் 350 GSM மேலே ஒரு ஒரு இந்த டிஃபிகல்ட் ஹெட் மேட்ரஸ் ஸ்டிச் பண்ணுற மிஷினில் 350க்கு மேலே போகாதான் போது 750 GSMனு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வந்து பார்க்க போகிறது இல்லை, மைக்ரோமீட்டர் வச்சு செக் பண்ண போகிறது இல்லை, இது என்ன GSM. கரெக்டு தான்? நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் நீங்கள் நம்பணும். கரெக்டாக இல்லையா? ஸோ இது பேம்பு ஃபேப்ரிக் கிடையாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆலோவேரா ஃபேப்ரிக். எந்த ஆலோவேராவில் ஃபேப்ரிக் தயாரிக்க முடியும்? இதில் காட்டன் பாலிஸ்டர் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குண்ணா, அவ்வளோதான். எசென்ஷியல் ஃபேப்ரிக், அவ்வளோதான், முடிஞ்சது. பேம்பு எசென்ஷியல் ஃபேப்ரிக் தான் இது. சாஃப்ட்னஸ் மூங்கில மரத்தில் தயாரித்து கொண்டு வந்து போட்டதெல்லாம் கிடையாது. டென்சில் ஃபேப்ரிக்கு 750 GSM கூலிங்கு. இப்போ இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் இதை போட்டுக்கோங்க, நல்ல கூலிங் ஃபேப்ரிக் நான் போட்டு தரேன், ஐசோட்டிக் ஜெல். அது என்னது? ஐசோட்டிக் ஜெல் ஃபேப்ரிக் நான் போட்டு தரேன்னு சொல்கிறாங்க. இப்போ நேச்சுரலாகவே உங்கள் லேட்டெக்ஸ் கூலிங் இருக்குன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது என்ன, ஒரு துளி கூட ஹீட் வராதுன்னு சொல்கிறீங்க. கரெக்டு தானே? அப்போ எதுக்கு இதுக்கு மேலே ஐசோட்டிக் ஃபேப்ரிக் போடுறீங்க? லேட்டெக்ஸ் நல்லா சில்லுன்னு இருக்குங்க, ஒரு துளி கூட ஹீட் வராதுன்னு சொல்கிறா அதே ஆள் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நான் ரொம்ப சில்லுன்னு இருக்கிற ஃபேப்ரிக் நான் போடுறேன்னு சொல்லி. அப்போ ஃபேப்ரிக் சில்லுன்னு இருக்குமா, லேட்டெக்ஸ் சில்லுன்னு இருக்குமா? அப்போ லேட்டெக்ஸ் எதுக்குங்க, ஃபேப்ரிக் மட்டுமே போட்டு போயிடலாம்ல. நானே கேட்டிருக்கேண்ணா, லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே நல்லா ஐஸ் மாதிரி இருக்கும் இந்த ஃபேப்ரிக், தொட்டு பாருங்கள், இதுதான் நான் போட போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ லேட்டெக்ஸோட வேலை என்ன?
என்ன குவாலிட்டி ஆஃப் லேட்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? இப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா மேட்ரஸாக நீங்கள் எடுக்கலாம். அது ஸ்மார்ட் கிரேடாக இருந்தாலும் சரி, லேட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபோமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியணும். கரெக்டு தான், நாலேஜ் இருக்கணும். அதை பற்றி நாலேஜ் இருந்தால் இந்த மேட்ரஸ் எனக்கு செட் ஆகும் செட் ஆகாது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த சொன்னால இந்த ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டிக்ஸ் ஃபினிஷிங் வித் பேம்பு இது மட்டும்தான் போடுவேன். இது தவிர லேட்டிக்ஸுக்கு வேறு எந்த ஆப்ஷன் கொடுக்க மாட்டேன், போடவும் மாட்டேன். பிகாஸ் நான் ரெண்டாவது ஆப்ஷன் தரேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நான் மெத்தட் ஃபினிஷ் பண்ணி தராங்க அப்படி சொன்னால் 1500 இந்த ஒரு ஃபேப்ரிக்கில் மிச்சம் ஆகும் எனக்கு, ஒரு கிங் சைஸ். நினச்சி பாருங்களா, ஆப்ஷன் உங்கள் கையில் கொடுத்துட்டானா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லி. என்கிட்ட ஒரு 10-15 கலர் கிடக்கு. நீங்கள் இதை தவிர நீங்கள் வேறு எதாவது சூஸ் பண்ணாலும் 1500 குறையும். அப்போ எனக்கு நான் ஆப்ஷன் கொடுக்கலாம்ல உங்களுக்கு. நீங்கள் பிடிச்சது நீங்கள் போட்டுக்கோங்க, எனக்கு ஒரு 1500 மிச்சம் தானே. ஸோ இது தவிர வேறு எதுவும் போடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டிக்ஸ் 120 டென்சிட்டி, 32 டென்சிட்டி, 90 டென்சிட்டி, இந்தியாவில் பண்ண லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் மஸ்ட் ஃபார் லேட்டிக்ஸ். அதுக்கு மேலே பேம்போ ஃபேப்ரிக் தான் போடணும், வேறு எதுவும் யூஸ் பண்ணவே கூடாது. தெர் இஸ் நோ ஆப்ஷன். இதோட ஃபினிஷிங் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் மேட்ரஸோட ஃபினிஷிங். இங்கே கீழே ஆர்த்தோ இருக்குது, சூப்பர் சாஃப்ட் இருக்குது, லேட்டெக்ஸ் இருக்குது. 8 inches மேட்ரஸ் ஃபினிஷிங் வரும். சைடில் இதை தான் போடணும், டாப்பில் இதை தான் போடணும். இங்கே தான் லேட்டெக்ஸ் இருக்குது. நான் எந்த ஜிப்பும் போடலாம் ஆன்லைன் மாதிரி பிரித்து இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்கலான்ற ஆப்ஷன் எனக்கு கிடையாது. இந்த மேட்ரஸில் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஃபேமிலியில் வந்து ஒரு 4 பேர் இருக்கோம் சார், 4 பேரும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் இந்த மேட்ரஸில் வந்து பர்ஃபெக்ட். 120 kgs இண்டிவிஜுவல் பாடி வெயிட் ஹோல்ட் பண்ணும். 120 கிலோ ஒரு ஆள், 2 ஆள், 3 பேர். ஒரு கிங் சைஸில் 3 பேர் படுக்கலாம். 120 கிலோ, அப்போ 360 கிலோ இந்த மேட்ரஸ் ஹோல்ட் பண்ணும். ஓகே, கரெக்ட் இல்லை? இதில் வந்து பிறந்த குழந்தைலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இதில் என்றைக்கும் ஹீட் வராது. 27 degrees மேலே போனால் கண்டிப்பாக வரும், அதை நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து என்றைக்கும் ஹீட் வராது. பாடி வெயிட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுத்துரும். பக்ஸ் ஃப்ரீ, எந்த பக்ஸும் இதுக்குள்ளே வராது. மூட்டை பூச்சி இதெல்லாம் எதுவுமே இதுக்குள்ளே வராது. பசங்கள்லாம் நீங்கள் சின்ன பிறந்த குழந்தைங்களும் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். டஸ்ட் ஃப்ரீ, எந்த டஸ்ட்டும் இதுக்குள்ளே வராது. நீங்கள் வெயிலில் போட தேவையில்லை, ரொட்டேஷன் பீரியடில் யூஸ் பண்ணுறங்கன்றது தேவையில்லை. இதுக்கான வாரண்ட்டி 10 years. 5 years வந்து ஒரே பொசிஷனில் இருந்தாலும் அது அப்படியே. அதிகபட்சம் ஒரு மேட்ரஸோட வாரண்ட்டி நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்கண்ணா? 15 years. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 15 years பார்த்துருக்கேன். 15 years. ஹையஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கீங்க? அதான் நான் ஓனாக 15 years பார்த்துருக்கேன். பட் ஆட்லலாம் வந்து 25 years லைஃப் டைம் பார்த்துருக்கேனே. இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கேன், மறந்துட்டு பாருங்க, லைஃப் டைம் வாரண்ட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆமாம். ஸோ பேசிக் ரூல் ஆஃப் மேட்ரஸ் என்னன்னா 10 வருஷத்துக்கு மேலே மெத்த தங்கத்தில் பண்ணியிருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மெத்த யூஸ் பண்ண 15 வருஷம் வரும்ண்ணா. நான் சொல்லலாம் சும்மா உங்களை ஏமாற்றணும்னா 15 வருஷம் வாரண்ட்டி வருங்க அப்படின்னு சொல்லி. கரெக்டு தானே? ஆமாம். லைஃப் டைம் வாரண்ட்டி வருங்க. ஒரு லைஃப் டைம்னா எப்படி வாரண்ட்டி கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு உண்மையாகவே புரியல. எனக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்களுன்னு தெரியல. இவங்க லைஃப் டைம்னா எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு மேட்டர்ஸோட லைஃப் 10 years, பேசிக்காக 10 years தான் யூஸ் பண்ணணும். அதை தான் நினச்சி லைஃப் டைம்னு சொல்கிறாங்களா, இல்லை தெரியாமல் லைஃப் டைம்னு சொல்கிறாங்களா, இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு லைஃப் டைம்னு சொல்கிறாங்களா? ஸோ இப்போ மேட்ரஸ்ன்றது 10 yearsக்கு மேலே என்றைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ண எந்த விதமான மேட்ரஸ், நாட் ஓன்லி லேட்டிக்ஸ், சாதாரண மேட்ரஸ் கூட 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மேட்ரஸ்க்கும். இந்த மேட்ரஸ் 10 வருஷத்துக்கு மேலே பண்ணால் ஏதாச்சும் ஹெவி டஸ்ட் இருக்கும் இதில். நீங்கள் மறுபடியும் இது ஹீல் பண்ண தான் போகிறீங்க. முடி கொட்ட ஆரம்பிக்கும், ஸ்கின் அலர்ஜிஸ் வரும், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் மேட்ரஸ் யூஸ் பண்ணணுமா? இது மெமரி பில்லோ, இது லேட்டெக்ஸ் பில்லோ. இப்போ மெமரி பில்லோ ஆகட்டும் இல்லை லேட்டெக்ஸ் ஆகட்டும், என்ன காஸ்ட்? 1100, 1500. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு எவ்வளோ பீஸ் வேணாலும் கிடைக்கும், சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். சிங்கிள் பீஸ்னால் வாங்கிக்கலாம். ஆனால் என்கிட்ட இருக்கிற ஸ்டாக் பொறுத்து தானே. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் தான் தாய்லாண்ட்லேருந்து மொத்தமாக இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ யாரும் இங்கே இம்போர்ட் பண்ண கிடையாது. ரிமெம்பர், யாராலையும் பண்ணவும் முடியாது. இம்போர்ட் லைசன்ஸ் எடுக்கணும், 2 கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணணும். தாய்லாந்து கஸ்டம்ஸ், இந்தியன் கஸ்டம்ஸ், 2 கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணணும். இம்போர்ட் லைசன்ஸ், அதான் மிகப்பெரிய வேலை. இதில் ஒரு சின்ன இது எப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 40 லட்ச ரூபா, ஒரு 50 லட்ச ரூபா பொருள் வேணும் லேட்டெக்ஸ்னா, அந்த 50 லட்ச ரூபா நீங்கள் தாய்லாந்து கம்பெனிக்கு வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். 3 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்து ப்ரீ ஆர்டர் கொடுத்து 50 லட்ச ரூபாய்க்கு எனக்கு பொருள் வேணும்னு நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும். இதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் தான். நான் தான் இம்போர்ட் பண்ணுறேன், நான் தான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், நான் தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒருத்தர் ஏமாற்றணும்னு டிசைட் பண்ணிட்டா நீங்கள் தலைகீழ நின்னாலும் ஏமாத்திடலாம். இப்போ
ஒரு கம்பெனி இந்த நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. சரி வாங்குறவங்களுக்கு மெத்த வாங்கணும்னு தெரியலப்பா, விட்டுரு. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அட்லீஸ்ட் உனக்கு தெரிய வேணாமா? உனக்கு தெரிய வேணாமா? இப்போ 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டிருக்காங்க. நான் ரொம்ப ரீசெண்ட் டேஸில் ரொம்ப சிரிச்ச ஒரு காமெடி சொல்கிறேன். 4 இன்ச்சு வந்து ஆர்த்தோ போட்டிருக்காங்க. இது ஒரு 2 இன்ச்சு லேட்டெக்ஸா, இது ஒரு 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். இதெல்லாம் 60 தான், 90 டென்சிட்டி லேட்டெக்ஸ் வரும். இது மேலே நீங்கள் போய் படுத்தா இந்த 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் தான் அவங்க அதிகபட்சம். இதுக்கும் வேலை இல்லை, இதுக்கும் வேலை இல்லை, இதுக்கும் வேலை இல்லை. ஓகே. 4 இன்ச்சு ஆர்த்தோ 6 இன்ச்சு லேட்டெக்ஸ்னா 6 இன்ச்சு லேட்டெக்ஸ் நீங்கள் போடும்போது 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் தான் அமுங்கும். ஆன் ஆவரேஜ் 85 kgs பாடி வெயிட் வச்சுக்கோங்க. நான் 2 இன்ச்சு தானே அமுங்கும். அது கீழே இருக்கிற 2 இன்ச்சு லேட்டெக்ஸ்க்கும் 4 இன்ச்சு லேட்டெக்ஸ்க்கும் வேலை இல்லை, அது கீழே ஆர்த்தோவுக்கும் வேலை இல்லை. இப்படி ஒரு மேனுஃபேக்சரர் விற்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஏன் சேல் பண்ணுறாங்கன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அவங்க சேல் பண்ணுறாங்கப்பா, கரெக்டு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இப்படி போடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க சேல் பண்ணுவார? கண்டிப்பாக எனக்குமே அது தெரியாது. யாராவது இப்படி யோசிக்க மாட்டாங்க. இப்போ இன்கேஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, அது 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் 4 இன்ச்சு ஆர்த்தோ 6 இன்ச்சு லேட்டெக்ஸ்க்கு வேலை இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வாங்குவீங்களா? ஃபுல் லேட்டெக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 2 வருஷத்தில் உங்களுக்கு இல்லாத வலிக்கு நான் கேரண்டி 200% வந்துடும். புதுசு வரும், எல்லாம் டிசைனாக வரும். வலி எதுக்கு வருதுன்னு தெரியாது. ரைட். ஸோ மேட்ரஸ்ன்றது இவ்வளோ இருக்குண்ணா. இப்போ நம்ம கிங் சைஸோட ப்ரைஸ் வந்து 32,500 சொல்லியிருக்கோம், இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து. ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் சொல்லிடுறேன் பாருங்க. டபுள் காட் 6.25க்கு 4 டபுள் காட் எடுத்தீங்கன்னா ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் 8 இன்ச்சு மெத்த, 10 வருஷம் வாரண்டி, 2 லேட்டெக்ஸ் பில்லோ, 2 ரெக்ரான் பில்லோ, ஒரு பெட்ஷீட், 4 பில்லோ கவர், டெலிவரி இதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாம் உங்கள் காசு தான். எல்லாமே சேர்த்து 26,500. ஓகே. 6.25க்கு 5 கியூன் சைஸ் எடுத்தீங்கன்னா ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் 120 டென்சிட்டி, 32 டென்சிட்டி, 90 டென்சிட்டி லேட்டெக்ஸ் வந்து லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் மஸ்ட் இந்தியாவில் இருக்குது. இது கூட 2 லேட்டெக்ஸ் பில்லோ, 2 ரெக்ரான் பில்லோ, ஒரு பெட்ஷீட், 4 பில்லோ கவர், டெலிவரி எல்லாமே சேர்த்து 29,500 ரூபா. இதே கிங் சைஸ் எடுத்தால் ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் வித் பேம்போ ஃபேப்ரிக். இந்த பேம்போ ஃபேப்ரிக் எல்லாத்துக்கும் மஸ்ட், இதை நான் மாற்ற மாட்டேன், மாற்றக்கூடாது. ஸோ இது கூடவே 2 லேட்டெக்ஸு பில்லோ, 2 ரெக்ரான் பில்லோ, ஒரு பெட்ஷீட், 4 பில்லோ கவர், டெலிவரி எல்லாமே சேர்த்து 32,500 ரூபா. ஓகே. எல்லாமே உங்கள் காசு தான். இதில் எதுவும் ஃப்ரீ ஆஃபர் டிஸ்கவுண்ட் எதுவும் கிடையாது. அந்த கிங் சைஸ் அப்படின்றது என்ன சைஸ் வருது அடி கணக்கு? 6.25க்கு 5, சாரி 6.25க்கு 6, 6.25க்கு 5 வந்து கியூன் சைஸ், 6.25க்கு 6 கிங் சைஸ், 6.25க்கு 4 டபுள் காட். இதுவே ஒரு சிலர் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிருப்பாங்க, அவங்களோட காட் சைஸ் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் என்ன சைஸ் பண்ணாலும் பண்ணலாம். 7 அடிக்கு 7 அடியும் பண்ணலாம், 8 அடிக்கு 8 அடியும் பண்ணலாம், 8க்கு 10ம் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் ரெடிமேட் மேட்ரஸ் பண்ணி வச்சுட்டு உங்களை எடுத்துகிட்டு போங்கன்னு நான் சொல்லலை, கரெக்ட் தானே? ஆமாம், அது கிடையாது. ரெடி பண்ணி வச்சு லைனாக அடிக்க வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு நான் சொல்லலாம். அந்த ப்ராக்டிஸே கிடையாது. இது ஷோரூம் கிடையாது. இப்போ எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு என்ன மாதிரி மெத்த செட் ஆகும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எடுக்கலாம், இல்லை என்கிட்ட எடுக்கலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எடுக்க முடியல, எனக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, தாராளமாக நான் தரேன். ஃபோன் பண்ணுங்க, நம்பர் இருக்கும், தாராளமாக நான் கைடன்ஸ் தரேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டைலாக் தான் மனசு எப்படியே தான் பேசுறாரு. ஆனால் இவருக்கு எப்படி தான் இவ்வளோ ஆர்டர்ஸ் வருது, இவ்வளோ டிஸ்பேச் பண்ணிருக்காருன்னு தெரியல. ஸோ எப்படியா அது நான் சொன்னேன்லண்ணா, நிறைய பேர் சஜஷன் கேட்டு எடுத்தவங்களும் இருக்காங்க. அது உங்கள் கண்ணுக்கு தெரியல, கரெக்டாக? அதான் அவங்க இங்கே இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. நான் ஒவ்வொரு ஷூட்டுக்கு வரும்போது அதனோட டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இருந்த ஸ்டேஜுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்க்குறப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்களா? கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத உள்ளே வரும்போது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. எனக்கு குவாலிட்டி தான், பிகாஸ் ஆஃப் குவாலிட்டி ஓன்லி. இப்போ நான் யாருக்கும் தெரியாதுண்ணா, நான் கொடுக்க போகிற மெட்டீரியல் தான் நல்லா இருக்கும், கரெக்டு தானே? அது நல்லா இருந்துச்சுன்னா ஆர்டர் உங்களுக்கு கண்டினியூ. நான் காம்ப்ரமைஷன் பண்ணி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் வேலை பண்ணால் 365 days எனக்கு இங்கே வேலை இருக்குது. அந்த வேலை நான் என்றைக்கும் பண்ண மாட்டேன். 1 கோடி ரூபா கொடுத்தாலும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுற வேலை என்றைக்கும் பண்ண மாட்டேன். பிகாஸ் நானும் சேஃபாக இருக்கணும், கஸ்டமர் சேஃபாக இருக்கணும். என்னோட பிஸ்னஸ் எனக்கு இம்பார்ட்டண்ட். ஒரு வாட்டி கொடுத்துட்டோமா நீங்களும் சந்தோஷம், நானும் சந்தோஷம். மெஜாரிட்டி ஆஃப் யூடியூபர்ஸ், நீங்கள் நம்ப மாட்டீங்க, மெஜாரிட்டி ஆஃப் யூடியூபர்ஸ் நம்மகிட்ட தான் மெத்த எடுத்திருக்காங்க. அவ எல்லா இடத்துலையும் வீடியோ போட்டிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் யூடியூபர்ஸ் நம்மகிட்ட தான் மெத்த எடுத்திருக்காங்க. இப்போ யூடியூபர்ஸ் எடுத்துக்கலாம், எங்கே வேணால் எடுத்துக்கலாம், கரெக்டு தானே? இன்னொரு கஸ்டமர் வந்திருந்தாருல, நான் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அவர் கூட பேசிகிட்டு இருந்தார். அங்கே 25,000 சொல்லி சொன்னாங்க எனக்கு. ஆனால் வேணான்னு வந்துட்டேன். 32,000 கொடுத்து நான் சொன்னேன்ல, அதே கம்பெனியில் வந்து கிங் சைஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு, 27,000 ரூபாவோ சம்திங் எதுவும் சொல்லியிருக்காரு. நான் 32,500 சொன்னேன். ஒரு ஸ்பெக் அமுச்சு விட்டேன், எல்லாத்தையும் டைப் பண்ணி நீட்டாக அமுச்சு விட்டேன். எல்லா கேள்வியும் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க.
எதுவுமே பதில் காணும். அப்போ ஏன் 27,000 கொடுக்கக்கூடாது? அவர் ஓப்பனாக சொன்னார், சார் இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனி கேட்டேன், 27,000 சொன்னார், இதெல்லாம் ஆஃபரில் பண்ணி கொடுத்தாரு. ஒரு 27,000 மெத்த வாங்கினா 8,000 மதிப்புள்ள ஒரு லேட்டெக்ஸ் டாப்பர் கூட எனக்கு ஃப்ரீயாக தரான்னு சொன்னார் சார். என்னது 27,500 மெத்த வாங்கினா லேட்டெக்ஸ் டாப்பர் ஒன்று ஃப்ரீயா? ஸோ நான் கேட்ட கேள்விக்கு எதுவுமே நீங்கள் கேட்க சொன்ன கேள்வி எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட எந்த பதிலும் கிடையாது. நீங்கள் எனக்கு 32,500 மெத்த பண்ணி கொடுங்க, முடிஞ்சு போச்சு பிஸ்னஸ். எனக்கு தெரிஞ்ச நிறைய ரெஃபரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கு. அது எப்போவுமே ரெஃபரன்ஸ் தானே, எப்போவுமே ரெஃபரன்ஸ் தான், மெஜாரிட்டி ரெஃபரன்ஸ் தான் வரும். இப்போ நம்ம டெலிவரி பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பண்ணுறோம், எந்தெந்த ஸ்டேட்டுக்கு? எல்லா இடத்துலையும் பண்ணலாண்ணா. கர்நாடகா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. ஆனால் கேரளாவுக்கு இப்போதுக்கு ப்ரெசென்ட் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லை, பட் டெலிவரி இருக்குது. சில ஏரியாஸ் மட்டும் கேரளாவில் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. கர்நாடகா பார்த்தீங்கன்னா பெங்களூர் மொத்தமாக கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. அவுட் ஆஃப் பெங்களூர் வந்து இதுக்கும் கேஷ் ஆன் டெலிவரி இது வரைக்கும் இல்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலைக்கு கேட்டாலும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. டோக்கன் அமௌண்ட் அதுக்கு கொடுக்கணும்ல? வித் 0 அட்வான்ஸ். நீங்கள் எனக்கு ₹1 கொடுக்க வேணும். ஒரே ₹1 கூட நான் உங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்க மாட்டேன். எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்கள் மேட்ரஸ் ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி உள்ளே என்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சு ஸ்டிச் பண்ணி உங்கள் வீட்டு வாசலுக்கும் நான் டெலிவரி பண்ணேன். உங்கள் வீட்டு வாசலுக்கு உங்கள் மெத்த வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா பேமெண்ட் போட்டால் போதும். இப்போ வாங்கலைண்ணா, இப்போ எப்படி சொல்கிறது, சில பேர் வந்து சார் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, மொத்த அமௌண்ட் வாங்கிக்கோங்கன்ற ஆளுங்க இருக்காங்க. சில பேர் வந்து மெத்த வருமா வராதுன்ற டவுட்டில் இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அமௌண்ட் வாங்குறாங்க. அவங்கள என்றைக்கும் கன்ஃபியூஷனில் நாம் வைக்க வேணாம். காசு போட்டாமே மெத்த வருமா வராதுன்ற கன்ஃபியூஷன் அவங்களுக்கு வேணாம். வித் 0 அட்வான்ஸ் நீங்கள் ₹1 கூட எனக்கு பே பண்ண வேணாம். உங்கள் மெத்த தைச்சு உங்கள் வீட்டுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுங்க போதும். இஎம்ஐ ஆப்ஷன் நம்மகிட்ட கிடைக்குமா, இருக்குமா? பண்ணிக்கலாம். பஜாஜ் இஎம்ஐ பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு பண்ணிக்கலாம், கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு கூட அக்செப்டட். நீங்கள் எங்கே இருந்தாலும் கிரெடிட் கார்டு அக்செப்டட். ஓகே. வாரண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கொடுக்குறோங்க? 10 இயர்ஸ் சொல்லியிருந்தீங்க. 10 இயர்ஸ் வாரண்டி. இது எப்படி சப்போஸ் கிளைம்னு வரும்போது எப்படி கிளைம் பண்ணலாம் இதை? நான் இதில் வாரண்டியில் கூட ஒரு ஸ்கேம் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மேட்ரஸ் வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் மேட்ரஸ்குள்ளேயே ஒரு கார்டு வச்சுருக்கேன்னு சொல்லிடுவாங்க. கரெக்டு தானே? ஆமாம், யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும். யூஸ்வலாக எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கார்டு நான் அங்கே இதுக்குள்ளே வச்சுட்டேன்னா 190 பேர் வந்து கார்டு தொலைச்சிடுவாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக நான் என்ன போட்டிருப்பேன், கார்டு இருந்தால் தான் கிளைம் பண்ணுவேன்னு போட்டிருப்பேன். என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பு இல்லை, கிளைம் பண்ண முடியாது. கரெக்டு தானே? ஆமாம். 190 பேர் தொலைச்சிடுவாங்க, அந்த 10 பேர் தான் கிளைமுக்கு வருவாங்க. அப்போ பிரச்சனை இல்லைல்ல. இப்போ நாம இப்படி இல்லை. ஸோ இந்த கேமுக்குள்ளே நான் வரலண்ணா. ஸோ இது நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய நிலைமை என்றைக்கும் வராது. ரீப்ளேஸ்மெண்ட் வர்ற பொருள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ரெண்டாவது, என்கிட்ட வாரண்டி டைப் எப்படி இருக்கும், நீங்கள் ஆர்டர் கொடுத்த டேட், நீங்கள் பேமெண்ட் பண்ண டேட், நான் உங்களுக்கு டெலிவரி கொடுத்த டேட், உங்களுக்கு மேக்கிங் வீடியோ அனுப்பிச்சுட்ட டேட், உங்கள் ஃபோன் நம்பர், பேர், அட்ரஸ்ஸு எல்லாமே என் டேட்டா பேஸில் அடுத்த 10 இயர்ஸ்க்கு வந்து சேஃபாக இருக்கும். நீங்கள் உங்கள் பேரோ உங்கள் அட்ரஸோ உங்கள் ஃபோன் நம்பரோ எது சொன்னாலும் எது மேட்ச் ஆனாலும் நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணலாம். பட் எந்த ரீசனுக்கும் நீங்கள் எனக்கு என்கிட்ட வாரண்டின்னு சொல்லி என்றைக்கு நீங்கள் வர மாட்டீங்க, அதுக்கு 200% நான் ஷுவராக சொல்கிறேன். ஓகே. இப்போ நம்ம கம்பெனி நேம் லொக்கேஷன் சொல்லிடலாம் அப்படியே. சாஸ்தா குரூப்ஸ் பபிள் மேட்ரஸ். நம்ம கம்பெனி நேம் சாஸ்தா குரூப்ஸ் பபிள் மேட்ரஸ். இது கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து தான் எல்லா மேட்ரஸும் டெஸ்பேச் எல்லா இடத்துக்கும் ஆகும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ரிலேட்டட் இருக்கு நம்பர் வந்து இப்போது ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த நம்பர் என்கிட்ட தான் இருக்கும். என் பேர் சந்திரசேகர். உங்கள் நம்பர் தான் இருக்குது அதில். நான் ஒருத்தன் தான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணுவேன். எனக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குண்ணா. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் மொத்த வீடியோ முடிச்சுட்டு என்கிட்ட ஸ்டாஃப் இருக்காங்க நிறைய பேர், ஒரு 4 நம்பர் போட்டு 4 பேர் உட்கார வச்சுட்டு என்கொயரி பண்ணால் பதில் சொல்லுங்கள், என்னால் சொல்ல முடியும், என்னால் பண்ண முடியும். பட் லிமிட்டெட் கால்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு தெரியும் உங்களுக்கு மேட்ரஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி. ஒரு தப்பான ஒரு கைடன்ஸில் மேட்ரஸ் வெளியில் போகக்கூடாது. ஓன்லி பிகாஸ் ஆஃப் தட். ஒரு தப்பான, இப்போ நான் யாரோ ஒருத்தர் இருக்காங்க ஆஃபீஸில், அவங்கள 4 நம்பர் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, எவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், 4 நம்பர் கீழே காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அடுத்த பிஸ்னஸ் பார்க்கலாம். கரெக்டு தான், நான் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ எப்போவுமே என் நம்பர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் காலைல 10லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என் நம்பருக்கு தான் கூப்பிடலாம். நான் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணுவேன். இது ஏன் பண்ணலான்னா, எந்த தப்பான மேட்ரஸ் எந்த கஸ்டமருக்கும் போகக்கூடாதுன்ற ஒரே ஒரு ரீசன். ஃபோன் எடுக்கலாம், ஆர்டர் போயிடுச்சு, அந்த கவலை நான் என்றைக்கும் பண்ண மாட்டேன். 4 பேருக்கு கொடுத்தாலும் நல்ல மேட்ரஸ் கொடுப்பேன். என்னை நம்பி வந்தால் நல்ல குவாலிட்டி தரேன். உங்களுக்கு செட் ஆகிற மேட்ரஸ் நான் தரேன். இல்லை என்னை நம்பலை, நீங்கள் எங்கே எடுக்கணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு.